பாண்டியஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பழனி இருந்துட்டு அம்மாச்சிக்கு வந்து வெத்தலை பாக்க வந்து மடித்து கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோதான் அத்தை நீயும் வெத்தலை போட்டுக்கிட்டு இருப்ப, நானும் மடித்து மடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்களும் சலிக்காமல் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமர்வேல் வராரு. குமர்வேல் வந்ததுமே டேய் இங்கே வந்து உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் போயிட்டு அம்மாச்சியோட பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இங்கே பாருடா குமார், இனிமேல் நீ இப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதுடா, தயவு செஞ்சு மாறுற வழியை பாரு. அதை சொல்கிறதுக்கு தான் என்னை இங்கே நீங்கள் உட்கார வச்சிங்களா என்ன? நீ பேசினதெல்லாம் கேட்டோன்னு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சுடா. நீ சொல்கிறது எல்லாமே 100% உண்மைதான். உன்னை அரசியை விட்டால் உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் என்னை இங்கே உட்கார வச்சியா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளுடா, யாருமே உன்னை கட்டிக்க மாட்டாங்க. அதனால் நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேன். எப்பாடு பட்டாவது அரசியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அம்மாச்சி நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுக்காகடா உங்ககிட்ட போய் பொய் சொல்ல போகிறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன். அரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படி அம்மாச்சி, அவளுக்கு தான் என்னை பார்த்தாவே பிடிக்க மாட்டேந்தே, பார்க்குற மாதிரி நீயும் அவளை பிடிக்கிற மாதிரி நடந்து கூட, இனிமே இந்த மாதிரி தப்பை எதுவுமே நீ பண்ணக்கூடாது, அரசியை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும், உன் அத்தை மாமா கூட நீ சந்தோஷமாக பேசணும், அதே மாதிரி அவங்க பசங்க கூடயும் நீ நல்லபடியாக இருக்கணும், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அப்போ தான் நான் யார்கிட்டேயும் நான் அவ்வளோ சண்டைலாம் போட மாட்டேன், எல்லார்கிட்டேயும் நான் நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொன்னல இந்த வார்த்தையே போதும், அரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட குமாருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம பழனி இருந்துட்டு அத்தா நீ என்ன காரியம் பண்ண பார்க்குற, உன் பேச்சை கேட்காம உன் பொண்ணே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, இதில் அவங்க பெத்த பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா, இது நல்ல கதையால் இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அவன் பேசினதில் நீயும் தானே கேட்டதுக்கு அப்புறமா எப்படி முடியாதுன்னு சொல்லலாம், அதனால தான் அவனுக்கு தைரியம் சொல்லி விட்டுருக்கேன். கண்டிப்பாக அவனும் திருந்தி நல்லபடியாக இருந்தால் அரசியை நான் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். நான் போயிட்டு என் பொண்ணுக்கிட்டேயும் என் மாப்பிள்ளைக்கிட்டேயும் நான் பேச போகிறேன். நான் பேசுகிறதுக்கு மறுபேச்சு கூட அவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போய் தான் கேட்டு பாருங்கள், அப்புறமா உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு நான் மீனாவோட அப்பாவை போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே நடுக்க ஆரம்பிச்சதே என் கை நடுக்கும், இன்னுமே நிற்கவே இல்லை மாமா, எப்படி நடுங்கிட்டு இருக்கிற மட்டும் பாருங்களேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அப்படி தான் மாப்பிள்ள, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, சும்மா அதேவே நினச்சிட்டு இருந்தா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமாக இருக்காது. தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் லஞ்சம் வாங்குற வழியை பாருங்கள். நீங்கள் எதுக்காக ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு லஞ்சத்தை வாங்குறீங்க? ஆஃபீஸில் இனிமேல் லஞ்சம் வாங்காதீங்க, எங்கேயாச்சும் வெளியில் மீட் பண்ணி வாங்குற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு லஞ்சம்லாம் வாங்க மாட்டேனாலாம் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை மாமா, அது வந்து என்ன மாப்பிள்ள, இங்கே நான் இவ்வளோ தோட்டம் துறவெல்லாம் வச்சுருக்கனே, இதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் ஒழிச்சு வாங்கினேன்னா? சத்தியமாக கிடையாது, இது எல்லாமே லஞ்ச பணத்தில் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஒன்று செந்தில் இருந்துட்டு எனக்கும் இப்படியெல்லாம் நிறைய ஆசைகள் இருக்கு மாமா, ஆனால் என்னால் முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப படபடப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உண்மைதான். நம்ம 10 லட்ச ரூபாய் சொலையாக கொடுத்து வாங்கியிருக்கோம் இந்த வேலையை, இதில் 2 மடங்கு நம்ம திருப்பி எடுக்க வேண்டாமா? அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பணத்தை வாங்குங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் வந்து எவ்வளோ மசாலா அரைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம செந்திலுக்கு வந்து சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. அவரும் சரிங்க மாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கதிர் இருந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா முழிச்சு பார்க்குறாங்க, ராஜி தூங்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி நீ என்ன தூங்கலையா? தூக்கமே வர மாட்டேங்குது, ஏன் வரல? இன்னும் 2 நாளில்
ரிசல்ட் வேறு வரப்போதில்ல. அதுக்காக 2 நாள் வரைக்கும் நீ தூங்காமல் இருக்க போறியா? அதுவும் எனக்கு தெரியாது. ரொம்ப படபடப்பாக இருக்கு. நீ தான் எக்ஸாமை நல்லா எழுதியிருக்கல. அப்புறம் என்ன ராஜி? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. என்னால் முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதறி இருந்துட்டு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ராஜி இருந்துட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வாட்ச் இருக்கு. எதுக்கு இது? எனக்கா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இந்த வாட்சை நான் உனக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நீ டென்ஷன் ஆகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. அதனால தான் இப்போவே இந்த கிஃப்ட்டை நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி சரி, அப்போனா நான் எக்ஸாமில் வேறு ஏதாவது மார்க் வந்தால் இந்த வாட்சை நீ ரிட்டன் வாங்கிப்பியா? நீ என்ன மார்க் எடுத்தாலையும் சரி இந்த வாட்சை உங்ககிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட் அப்போவும் நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு. நீ என்ன கேட்டாலையும் நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என் மேலே உனக்கு எவ்வளோ நம்பிக்கை? ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னபோது எனக்கு எவ்வளோ படபடப்பாக இருந்திருக்கும். அப்போ எல்லாமே நீ தானே எனக்கு தைரியம் கொடுத்த. அதே மாதிரி தான் இப்போ நீ இப்படி இருக்கிற போது நான் உனக்கு தைரியம் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் மீனா இருந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் வராங்க. மீனா சாப்பிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எங்கே போயிட்டு வந்தீங்க? மாமாவை தான் பார்த்துட்டு வந்தேன். அதாவது உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவரை எதுக்காக நீங்கள் பார்க்க போனீங்க? இப்படியெல்லாம் நடந்துச்சு, நல்ல வேளை நான் மாட்டிக்கலைன்னு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் பணம் வாங்குற விஷயம் அவருக்கு தெரியுமா? அவர் சொல்லி கொடுத்து தானே நான் பணமே வாங்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. அப்படின்னா அவர் சொல்லி தான் நீங்கள் அந்த லஞ்ச பணத்தை வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் தான் என் புருஷனை லஞ்சம் வாங்க சொன்னீங்களா? உங்கள் புத்தியை எதுக்காக என் புருஷன் மண்டியில் விதைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், எங்ககிட்ட நீங்கள் பேசாமல் தானே இருந்தீங்க. அப்படியே இருந்துக்கோங்க. தயவு செஞ்சு பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்து மட்டும் பேசிடாதீங்க. உங்களால தான் என் புருஷன் இந்த நிலைமையில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் நான் எவ்வளோ பதறி போனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவரை போலீஸ் ஸ்டேஷனை அது இதுன்னு போனேன். நீங்களா வந்து நிற்கிறீங்க? நானும் என் மாமனார் தானே போகிறீங்க. தேவையில்லாமல் நீங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே உள்ளே வரவே வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்தது, நீங்கள் நேர்மையானவன் நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் கல்யாணமே பண்ணேன். ஏன் லவ் கூட அதனால தான் பண்ணேன். அதை விட்டுட்டு நீங்கள் பதவி கிடைச்ச உடனே பணம் வாங்க ஆரம்பித்து இவ்வளோ கீழ்த்தனமாக போனீங்களே, அப்போவே உங்களை பார்க்க கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், மறுபடியும் அவர் பேச்சை கேட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து எச்சரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.